கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மீரா மிதுனுடைய சர்ச்சை நாளுக்கு நாள் அதிகமாகி போயிட்டே இருக்குது. த்ரிஷாவில் ஆரம்பிச்சு இப்போ ஜோதிகா வரைக்கும் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸையுமே ரொம்ப தரைக்குறவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக தளபதி விஜய், அதுக்கப்புறம் ஆக்டர் சூர்யா, அவங்க 2 பேரை பற்றி பேசுனது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனைவி அவங்களையும் பற்றி ரொம்பவே தரைக்குறவாக பேசிட்டாங்க. இதனால ரசிகர்கள் கொந்தளிச்சு போய் இருக்காங்க. இதனுடைய அடுத்த கட்டமாக தளபதி விஜயோடைய ரசிகர்கள் போலீஸில் மீரா மிதுன் மேலே கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் தான் ஜோதிகா அவர்கள் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர் பக்கம் ஷூட்டிங் போயிருந்தாங்களாம். தஞ்சாவூரில் இருக்கிற ராசா மிராசுதார் அரசு மருத்துவமனையில், தாய்சேய் மருத்துவமனையில் கூடுதல் உதவிகள் தேவைப்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு நிதி உதவி கொடுக்குற விதமாக 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் இப்போ அவங்களுடைய சார்பில் சரவணன் அப்படின்றவர் விஜயபாஸ்கர் அவர்கள் கிட்ட நன்கொடையாக கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ உபகரணங்கள், அம்மாக்களும் குழந்தைகளும் இருக்கிற இடத்த சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுத்துருக்கிறதா ஜோதிகா அவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இதுக்கு விஜயபாஸ்கர், தஞ்சாவூர் கலெக்டர், அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுடைய மருத்துவ கல்லூரியோட முதல்வர், இவங்க எல்லாருமே ஜோதிகாவுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, அரசும் மக்களும் இணைந்து இந்த மாதிரியான உதவிகளை செய்யும் பொழுது அதனுடைய வெளிப்பாடு 2 மடங்கு ஆகுது. இதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்ச ஜோதிகா அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் அப்படின்ற மாதிரி விஜயபாஸ்கர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தஞ்சாவூரோட ஆட்சியர் கோவிந்தராவ் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மக்களுடைய இன்னல்களை புரிஞ்சுக்கிட்டு ஜோதிகா அவர்கள் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் தஞ்சை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. நான் அவங்களுக்கு தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தஞ்சாவூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோடைய முதல்வரான மருதுதுரை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஜோதிகா அவர்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் அவங்க ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாரு. சோ ஜோதிகா அவர்கள் பண்ணது உண்மையிலே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்ல இருந்து கவர்மெண்ட் வரைக்கும் எல்லாருமே பாராட்டிட்டு இருந்தாலும், மீரா மிதுன் இதை கொச்சைப்படுத்துற விதமா ஒரு சில ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, சூர்யாவுக்கு கடந்த 5 படம் அப்படியே ஊத்திக்கிருச்சு, பாக்ஸ் ஆபீஸ்ல குண்டு வெடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால சூர்யாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக 25 லட்சம் ரூபாய் கணக்கெல்லாம் காமிச்சு டொனேஷன் கொடுக்குற மாதிரி பண்றாங்க. சூரரை போட்டிருக்கும் ஊ அப்படின்னு சொல்லிட்டு சங்குதான்றத மறைமுகமா சொல்லியிருக்காங்க. இதே போல அவங்களுடைய இன்னொரு பதிவுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, 19 ஜூன் 2018 அப்போ சூர்யா ஒரு ஃபங்க்ஷன்ல நான் இவ்வளவு பெரிய லெவலுக்கு ரீச் ஆவேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஒருத்தன் பொய் சொல்லலாம், ஏக்கர் கணக்குல எல்லாம் பொய் சொல்லக்கூடாது, நெப்போட்டிசம் அண்ட் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு பதிவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாருக்காவது PVP அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை பத்தி தெரியுமா, அவங்க கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாரு சூர்யா, அதைத்தான் சூரரை போட்டுருவா மாத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட் பதிவுல போட்டிருக்காங்க. இதை விட இன்னும் மோசமான பதிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டிவியில 2 ஆங்கர்ஸ் சூர்யா அவர்களுடைய ஹைட்டை பத்தி ரொம்பவே தரைக்குறவா பேசியிருப்பாங்க. அதை இப்போ ட்வீட் பண்ணி இவங்க தான் தமிழ்நாடுடைய ரியல் சிங்க பெண்கள், உண்மையை பேசியிருக்காங்க, லவ் தீஸ் 2 VJs அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பதிவுக்கு ஜோதிகாவையும் இழுக்கிறாங்க. இந்த பதிவு வந்தப்போ ஜோதிகா அவர்கள் வாய மூடிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கோலிவுட் மாஃபியா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பொன்மகள் அப்போ அலுமினியம் மகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமா பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தளபதி விஜயை பத்தி பேசும்பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தளபதி விஜயோட தரப்புல இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மீரா மிதுன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாயிருந்தது. அதையும் விஜய் அவர்கள் கைகட்டி நிக்கிறதையும் போஸ்ட் பண்ணி, நான் ஒன்னும் மன்னிப்பு கேட்கறதுக்கு விஜய் இல்ல, அண்ணா அறிவாலயம் முன்னாடியும் ADMK ஆபீஸ் முன்னாடியும் அவர் மன்னிப்பு கேட்ட அந்த வீடியோ இப்ப கொஞ்சம் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி மீரா மிதுன் கேட்டிருக்காங்க. சோ ஜோதிகா அவர்கள் எப்பயோ அவங்க போய் அந்த மருத்துவமனையில பார்த்த குறைபாடுகளை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு இப்போ 25 லட்சம் ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதையுமே கொச்சப்படுத்துற மாதிரி மீரா மிதுன் பேசுறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜோதிகா ஹெல்ப் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம அவங்கள கொச்சைப்படுத்தி பேசுறாங்க மீரா மிதுன் அப்படின்னு சொல்றதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.